சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஹொசூர் கிளை தினசரி காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறலாம். தொடர்புக்கு 8110803500. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வாழா உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casagrande. Life begins at 50. சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். வருகின்ற 23ஆம் தேதி பிரதமர் மோடி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல் பிரச்சார கூட்டத்தை தமிழ்நாட்டில் துவங்க போகிறாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சி தலைவர்களும் பங்கேற்பாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதில் யார் யாரெல்லாம் புதுசாக வரப்போகிறா, யார் யாரெல்லாம் இல்லை அப்படிங்கிற பேச்சுக்கள் அதிகப்படியாக எழுந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏற்கனவே என்டிஏ ரெண்டு இதாக இருந்துச்சு. 2021 ஒரு என்டிஏ, 2024 ஒரு என்டிஏ. இது ஒருங்கிணைந்த என்டிஏவாக இருக்கும். 2021 இருந்தவர்களும் 2024 இருந்தவர்களும் சேர்ந்து இதற்கு முன்னாடி இதுவரைக்கும் இல்லாத பலம் வாய்ந்த ஒரு என்டிஏவாக 2026 இருக்க போது. அதுதான் வர 23ஆம் தேதி எஸ்டாப்ளிஷ் ஆக போகுது. 2021 என்டிஏ ப்ளஸ் 2024 என்டிஏ. இப்போ டிடிவி தினகரன் அண்மை காலமாக கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தார். அண்மையில் பேசும்போது கூட உரியவர்கள் தெரிவிப்பாங்க நாங்கள் எந்த கூட்டணியில் இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். அப்போ அவர் கிட்டத்தட்ட முடிவு எடுத்துட்டேன்னு வேற சொல்கிறார். நாங்கள் யார் கூட போகிறோங்கிறத முடிவு எடுத்துட்டோம், ஆனால் அவங்க உரியவர்கள் தெரிவிப்பாங்க. அப்படிங்கும்போது அது என்டிஏ கூட்டணிக்குள்ளே தான் அவர் போகிறாருன்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லை தமிழக வெற்றி கழகம்? பல முறை அவரே சிக்னல் கொடுத்தாரு, நீங்கள் யாருமே அதை புரிஞ்சுக்கல. அவர் 100 முறை அவர் சொன்னார் எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்டிஏன்னு சொன்னார். திமுகவை தீய சக்தின்னு தொடர்ந்து விமர்சித்தவர். எங்களுக்கு திரு எடப்பாடி பழனிசாமியோட மட்டும்தான் பிரச்சனையை தவிர அதிமுகவோட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னார். பாஜகவோட கூட்டணிக்கு இதுவரைக்கும் வேறு எந்த கட்சி தலைவரும் செய்யாத, வட மாநிலங்களில் கூட எந்த கட்சி தலைவரும் செய்யாத அளவுக்கு, நிதிஷ்குமாரோ ஏக்நாத் சிண்டேவோ வேறு யாருமோ செய்யாத அளவுக்கு ஒரு பெரிய விஷயத்தை உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கங்கன்னு எழுதி ரிட்டனில் கொடுத்தாரு. அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் நீங்கள் வேறு ஏதோ முடிவெடுப்பார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறது? அவருக்கு டிஎம்கே கூட போக முடியாது. அதில் போனால் அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டு வச்சுட்டு டிஎம்கே கூட போகிறதுல தெர் இஸ் நோ மீனிங். தாவேக்கா கூட போனால் ஓட்டு வாங்கலாம், சீட்டு வாங்க முடியாது. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் என்டிஏல இருந்தால் சீட் கன்வர்ஷன் இருக்கும். ஒரு 7 சீட் வாங்குறான்னு வச்சுக்கோங்க, 5 எம்எல்ஏவாவது கேரண்டியாக இருப்பாங்க. ஒருவேளை கூட்டணி அமைச்சர் அமைஞ்சால் அதில் அவருடைய பங்களிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவ்வளவு பெரிய ப்ராபபிலிட்டி இருக்கக்கூடிய இடத்துல அதெல்லாம் விட்டுட்டு அவர் ரிஸ்க் எடுப்பார் நீங்கள் நினச்சிங்கன்னா அவர் உங்களுக்கு சரியாக தெரியல. அவர் குழு கொடுக்க வேண்டியெல்லாம் கொடுத்துட்டாரு. அது நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கல. உங்களுக்கு ஆசை நிறையா, உங்களுக்குன்னா நான் நாட் டாக்கிங் அபவுட் யூ, உங்கள் ஊடகங்களுக்குலாம் ஒரே ஆசை எப்படியாவது கூட்டணி முறிஞ்சிடாதா, கூட்டணி பலவீனமாகாதானே. பட் ரிவர்ஸில் தான் கேஸ் நடக்குது. டிஎம்கே அலையன்ஸில் தான் பெரிய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. ஏடிஎம்கே அலையன்ஸ் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அதை ஊடகங்களுக்கு ஒப்புக்கொள்ள மனம் இல்லை, ஆனால் பார்க்குற மக்களுக்கு தெரியும். என்டிஏ தலைமையை அவர் ஏற்றுக்கொள்கிறார், எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? எடப்பாடி பழனிசாமி கூட அவர் இருக்கக்கூடிய தகராறு எக்ஸிஸ்டிங், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அதில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒப்புக்கொள்ளலைன்னா திரு டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணிக்குள்ள வந்திருக்க முடியாது. அப்போ அவர் ஒரு போட்டி இறங்கி வரார். பரவாயில்ல, நம்ம அண்ணன் அவர் கூட நம்ம கூட இருக்கட்டும், எங்களுக்கு அலையன்ஸ் அவங்க வரல, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை சொல்கிறார். அதனால் அவர் ஒரு போட்டி இறங்கி வந்தனால இவர் திரு எடப்பாடி பழனிசாமி டார்கெட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை இறங்கி போகிறார். எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான். அந்த 2 பேருக்குமான பிரச்சனை இட் இஸ் அலைவ். அதில் நம்ம அது இல்லைன்னோ திரு டிடி நாளைக்கு போய் கேட்டிங்கன்னா ஆமாம் அப்படிம்பார். திரு எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்தாரா? ஆமாம் அப்படிம்பார். திரு இவங்க எங்களுக்கு கட்சியில் நீக்கப்பட்டது சரிதானா அப்படின்னா ஆமாம் அப்படிம்பார். அதில் 2 பேரோட நிலைப்பாடு மாற்றம் இல்லை. அவங்க எப்படி டிஎம்கே அலையன்ஸ் யூபிஏ இருக்கும்போது காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு காமன் அஜெண்டா வச்சுருந்தாங்க. இன்றைக்குமே நீங்கள் கேட்டிங்கன்னா காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கும் என்ன கொள்கை உடன்பாடு இருக்குது? இருமொழி கொள்கையை காங்கிரஸ் இருக்குதான் நீங்கள் கேட்டு பாருங்கள். நீட்டை காங்கிரஸ் எதுக்குதான் நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்போ காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் கொள்கை உடன்பாடு கிடையாது. காமன் உடன்பாடு என்ன? ஏடிஎம்கே பிஜேபியை வரவிடக்கூடாதுங்கிறது தான். அதை மாதிரி டிஎம்கே ஆட்சி தொடரக்கூடாதுங்கிற காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒன்று சேர்ந்துருக்காங்க. அவ்வளோதான். அப்போ 2 பேருமே ஒரு போட்டி இறங்கி which is win-win policy. டிடிவி தினகரன் அண்மையில் பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்றாரு, விருப்பு வெறுப்பெல்லாம் தள்ளி வச்சுட்டு அம்மா ஆட்சி அமையணும், அதுக்காக நம்ம எந்த முடிவையும் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கும். கூடவே என் கூட நிறைய பேர் டிராவல் பண்ணுறாங்க, அவங்களுக்காகவாது நான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதான் அவர் சொன்னார். நான் முதல்ல உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன், நீங்கள் திரும்ப அந்த கேள்வி கேட்குறீங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் அவரால் திமுகவோட சேர முடியாது. ஏன்னா கட்சி பேரே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். திமுக தலைவர் ஸ்டாலின் கூட்டணியில் இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு கூட்டணி பேரை படிப்பாரா? அம்மான்னு அவர் யாரை சொல்லுவார்? அது சொல்ல. அப்போ அந்த இடத்துல அது தீய சக்தி திமுக, தீய சக்தி திமுகன்னு மூச்சுக்கு 300 தான் சொல்லியாச்சு. அது ஜெயலலிதா அவர்கள் டிஎம்கே காரங்க கூட அண்ணன் தண்ணி புழங்க கூட கூடாதும்பாங்க. கூட்டணி வச்சிங்கன்னா என்ன கணக்கில் போய் நிற்கும் உங்களுக்கு? அப்போ அந்த பாயிண்ட் ரூல்ட் அவுட்டு. நான் ஏற்கனவே தாவேக்கா கூட போகிறக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. செங்கோட்டையன் தொடர்ந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரனோட பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டே அவர் சொன்னார். திரு டிடிவி தினகரனே பேசிட்டு இருந்தார், மாற்று கருத்தில். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க, மாற்று கருத்தில். காங்கிரஸ் பேசிட்டு இருக்கு.
அதை சொல்ல மாட்டேன்றீங்க. எல்லாருமே பேசுவாங்க, விச் இஸ் வெரி ஆப்வியஸ். அதில் வந்து குழப்பமே இல்லை. இவர்கள் மட்டும்தான், ஏன்னா கல்யாணமாக பண்ணி வச்சுருக்காங்க, கணவன் தான் கண்கண்ட தெய்வம் உட்காந்துருக்கிறதுக்கு. அந்த அலையன்ஸில் எல்லாரோடையும் பேசுவாங்க, விச் நோ டவுட். அதுதான் வந்து திரு டிடி மாற்றி சொன்னார். இப்போ திரும்பி வந்து ஓகே நமக்கு பரவாயில்ல, பல இடமே செட்டில் ஆயிடுச்சுன்னு சொல்லி செட்டில் ஆயிருக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் ஏற்கனவே சொன்னது போல் அவருக்கு வந்து ஒரு 7 சீட் கொடுத்தாங்கன்னா 7ல் வந்து ஒரு 5 சீட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5ல் ஒருத்தரோ 2 பேரும் அமைச்சரவை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஒரு அமைச்சரவை ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்போ அவர் கூட ட்ராவல் பண்ணுறாங்க, ஒரு நியாயம் இங்கே தான் கிடைக்க முடியும். நீங்கள் தாவேக்கா கூட நீங்கள் போனீங்கன்னா 20 சீட் வாங்கிக்கோங்க, 25 சீட் வாங்கிக்கோங்க, கேண்டிடேட்டுக்கு எங்கே போவீங்க? அவங்க எப்படி அவ்வளோ பேர் ஜெயிப்பாங்க? ஜெயிக்க ஒரு வாய்ப்பே கிடையாது. ஜெயிக்கிறதுலாம் அப்புறம் ஆட்சி இப்படி பிடிப்பாங்க, எம்எல்ஏ இப்படி அவங்க என்ன கணக்குன்னு இருக்குல்ல. அப்போ வந்து ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய கூட்டணி வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி தான். அதுதான் வந்து நிற்க போகுது. அதில் தான் பார்ப்பாங்க காங்கிரஸ் வருமா இல்லையான்னு தெரியாது போது இவர் போய் அங்கே அலையன்ஸ் அமைக்கலாம். தெர் இஸ் நோ மீனிங். அப்போ புரிதல் அடிப்படையில் பார்க்கும்போது அப்போ டோர் க்ளோஸ்ட் ஃபார் தாவேக்கா, டிடிவி தினகரன் நாங்கள் போகிறது கிடையாது. எல்லாமே மேடை ஏறினா தாங்க உத்தரவாதம். நான் வந்து யாரோ ஒருத்தருக்காக நான் பேச முடியாது. ஏன்னா நான் அவங்க 2 அண்ணன் டிடிவி தினகரன் என்கிட்ட சொல்லி தம்பி நான் போகிறேன்னு சொல்ல, பிஜேபியில் வந்து அவர் கூட்டு வந்துட்டோங்கன்னு சொல்ல. நான் கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறேன், நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஒவ்வொரு வார்த்தைகளுக்கிடையே நடந்துன்னு பார்த்துருக்கேன். நான் வந்து பல தலைவர்கள்ட்ட பேசுகிறேன். அப்போ நான் கிரவுண்ட் ரியாலிட்டி என்னங்கிற பார்த்து நான் சொல்கிறேன். கடைசி நேரத்தில் மாறினா தான் நம்ம பார்த்தோம். விஜயகாந்த் அவர்கள் வந்து எலெக்ஷனில் வந்து கடைசி நேரத்தில் பழம் நழுவி பாலில் விழுந்துருச்சு, பாலில் வந்து நழுவி வாயில் விழுந்துருன்னு கலைஞர் எதிர்பார்த்த போது இல்லாமல் பக்கத்து சீட்டில் விழுந்துருச்சு. அதனால் வந்து எல்லாமே மாறக்கூடியதான். நம்ம வந்து எதுவும் நிரந்தரம் சொல்ல. 99% வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து ஏடிஎம்கே சொல்ல போறக்காத வாய்ப்பு தான் அதிகம். ஓபிஎஸ் அவர்கள் வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னாரு. இப்போ இன்னும் டைம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம். ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முடிவு எடுக்கணும். அவர் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைச்சுக்கணும், அல்லது ஒரு தனி ஒரு ஆர்கனைசேஷனாக ஒன்று ஃப்ளோட் பண்ணணும். அப்படின்னா அலைன்ஸ் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஏடிஎம்கேல அவங்களை சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு கதவு முடிஞ்சு வச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், திருமதி சசிகலா, திரு டிடிவி, திரு ஓபிஎஸ் 3 பேருமே அதிமுகவில் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அது வந்து நான் பல முறை சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்களை நீக்கினதே இவங்க தான். அதுக்கப்புறம் வந்து அவங்க திரும்பி சேர்த்துமான்னு எதிர்பார்க்க முடியாது. திரும்ப சேர்க்கணும்னா கூட என்னவா சேர்க்கணுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அடுத்த கட்சியில் தலையிட மாட்டோம்னு ரொம்ப தெளிவாக பிஜேபி சொல்லியிருக்கு. அப்போ நோவே இது வந்து வாய்ப்பு இல்லை. ஆனால் அலையன்ஸாக சேர்க்கறதுக்கான முயற்சி முடியும். ஏன்னா 2021 சேர்க்க மாட்டேன்னு சொல்லி வாய்ப்பை இழந்தாங்க, 2024 வாய்ப்பு இழந்தாங்க. ஸோ 2026 எதிர்க்கட்சி தலைவரே புரிஞ்சுக்கிட்டாரு, சரி நமக்கு வந்து சேர்ந்து இருந்தால் நல்லதான், நமக்கு தானே வெற்றி கிடைக்கும் போது, நாம தானே முதலமைச்சராக போகிறோம், அதனால் நல்லது தான் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் வந்துட்டாங்க. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்தளவுக்கு அவர் தனியாக எதுவும் இயக்கம் ஆரம்பிக்காமல், அவர் வந்து தனியாக வந்து ஒரு சின்னம் ட்ரை பண்ணாமல், அவர் வந்து ஒரு அலையன்ஸில் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. கூட்டணியாக சேர்த்துக்கலாம், பட் வந்து கட்சியில் சேர்த்துக்கிற வாய்ப்பு இல்லவே இல்லை. அப்போ அண்ணன் தான் முடிவு எடுக்கணும். அவங்க வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் அது வந்து ஏடிஎம்கேடைய ரிப்ளிகா தான். அது ஏடிஎம்கே இன்னொரு அங்கம் தான். எப்படி திமுகவுக்கும் மதிமுகவுக்கும் எந்த கொள்கை வேறுபாடும் கிடையாதோ, அதே மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. ரெண்டுமே ஒரே கட்சி தான், ஒரே இயக்கம் தான். அவங்க வந்து ஜெயலலிதா 2 பேரும் பாராட்டுறவங்க தான். 2 பேரும் உள்ளனா ஏடிஎம்கே கரவேட்டி சின்ன தான், கருப்பெல்லாம் எல்லாமே அப்படியே டிட்டோ. அதில் வந்து ஒன்றும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்போ அந்த கட்சியில் அவைத்தலைவராகவோ, அந்த கட்சியில் கௌரவ தலைவராகவோ ஏதோ ஒரு போஸ்ட், அவரை வந்து திரு டிடிவி தினகரன் எப்பயுமே கௌரவமாக தான் நடத்தியிருக்காரு. அவர் வந்து சேர்மன் சொல்லி இன்னைக்கு அவர் மரியாதை சொல்லிட்டு இருக்காரு. அவர் நீங்கள் கெடுங்கட்டு போங்கன்னு திரு டிடிவி சொல்ல மாட்டார். எப்படியாவது அகாமடேட் பண்ண முடியுமான்னு பார்ப்பார். திரு ஓபிஎஸ் தான் முடிவு எடுக்கணும். இப்போ வந்து நான் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்துக்கிறேங்க, நம்ம வந்து ஒன்றா இருப்போங்க அப்படின்னு. இப்போ வந்து தமிழர் மணியன் வந்து ஜி கே வாசனோட சேர்ந்தார். எந்த முரண்பாடும் கிடையாது. அந்த மாதிரி வந்து இவங்க வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த முரண்பாடும் கிடையாது. அப்போ வந்து அவரோ, அவருடைய மகனோ, அவருடைய ஆதரவாளர்களோ எல்லாருக்குமே சீட்டுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலையும் திருமதி சசிகலாவுடைய ஆதரவாளராகவும் திரு ஓபிஎஸ் ஆதரவாளரும் ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அந்த 4-5 பேரும் ஏடிஎம்கேல இருந்தவங்க தானே. அந்த 4-5 பேருக்கும் பாலிசி ஒன்று தானே, ஐடியாலஜி ஒன்று தானே. ஏடிஎம்கேக்காரங்க தானே, முன்னாடி ஏடிஎம்கே. அப்போ அவங்கெல்லாம் இவங்க ஒன்றா வந்து திரு டிடிவி தினகரன் சேர்ந்த என்ன பிரச்சனை? திருமதி சசிகலாவும் திரு டிடிவி எங்கேயா முரண்படுறாங்களா? திரு ஓபிஎஸும் திரு டிடிவி எங்கேயாவது முரண்படுறாங்களா? உங்களுக்கு புரியுங்களா? என்னவா சேர்றதுங்கிற லாஜிஸ்டிக்ஸ் மாடலில் தான் வந்து அவங்களுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குதே தவிர என்டிஏல இணைந்து செயல்படுறதுல யாருக்குமே வேறுபாடு. திருமதி சசிகலா வேணாம்னு சொல்லுவாங்களா? நம்ம கேள்விப்படுறோம் 2 பேர் டிஎம்கேக்கு போகிறாங்க. அது நீங்கள் டிஎம்கே போயிட்டு எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க? அது வந்து எப்படி எதிர்கொள்ள முடியும் உங்களால்? அது உங்களுடைய அரசியலில் வந்து சிலர்லாம் வந்து வயது முதிர்ந்த அரசியல்வாதிகளாக இருக்கிறாங்க. அவங்களுடைய உச்சத்தில் பீக்கில் இருக்கும்போது இவங்க இந்த மாதிரி முயற்சி பண்ணாங்கன்னா தட் இஸ் கோயிங் டு பி ஹியூஜ் லாஸ். அப்போ வந்து அம்மா மக்கள் முன்னேற்றத்தை இணைந்தோம், ஏடிஎம்கே ஆட்சி கொண்டு வர உதவணும், நமக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரு அமைச்சர் பதவி வாங்கணும். அப்போ வந்து அது எல்லாருக்குமே வின்வின் பாலிசியாக இருக்க போது. திரு டிடிவி ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கிட்டாரு, ரொம்ப சரியாக அதை காய் நகர்த்திட்டார். அப்போ திருமதி சசிகலா ஆதரவாளர்களோ திரு ஓபிஎஸ் ஆதரவாளோ அதை சரியாக புரிஞ்சுக்கலன்னா லாஸ் இஸ் தேர். ஓபிஎஸ் அவர்கள் அண்மையில் ஒரு கூட்டம் நடத்தி யார் கூட போகலாம் அப்படிங்கிற கருத்துக்கெல்லாம் வந்து தொண்டர்கள்ட்ட கேட்டிருந்தாரு. ஒருவேளை அவர் என்டிஏ கூட்டணியில் போனால் அவர் சுயநலத்துக்காக என்டிஏ கூட்டணிக்கு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு வரும்ல. எப்பயுமே தொண்டர்கள் கருத்தை வந்து ஒரு உப்புக்கு சப்பானியாக தான் கேட்பாங்க எந்த கட்சியிலையுமே. நான் அதிமுகவில் ஓபிஎஸ்லாம் சொல்ல, காங்கிரஸ் கட்சியில் இப்போ வந்து கருத்து கேட்டிருக்காங்க. அகில இந்திய தலைமை வந்து கூட்டு கேட்டது. அதில் வந்து 3 கருத்துக்கள் வந்திருக்கு. 1 இருக்கிற வாங்கிட்டு பேசாமல் இருப்போம், 2 கூட சீட்டு ஆட்சியில் பங்கு, 3 தாவேக்கா கூட. 3 வாய்ப்பு தான் வந்திருக்கு.
இதில் 2வது தான் அதிகமாக வந்திருக்கு. உள்ளே அதிகமாக வந்தது வந்து முதல் இதுவும் கிடையாது, 3வதும் கிடையாது. அதிகமான சீட்டு, ஆட்சியில் பங்கு. சரிங்களா? இப்போ இதில் இல்லை அப்படின்னா என்ன? அந்த ஆப்ஷனை யார் முடிவெடுப்பா? 3 வாய்ப்பு வந்திருக்கு, யார் முடிவெடுப்பா? அப்போ எப்பயுமே 100 முறை கருத்து கேட்டாலும் கட்சி தலைமை எடுக்கிற முடிவு தான் இறுதியான முடிவு. நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 96ல் வந்து மூப்பனார் தலைமையில் தமாக வழி வந்துச்சு. அப்போ என்ன, தொண்டர்களுடைய எல்லாருடைய எண்ணமும் அதிமுகவோட கூட்டணி அமைக்கக்கூடாதுங்க இருந்துச்சு 96ல். அப்போ வந்து காங்கிரஸ் தலைமை திரு நரசிம்மராவ் தலைமையில் ஏடிஎம்கே கூட போடணும் முடிவு பண்ணுச்சு. அப்போ நீங்கள் தொண்டர்கள் கருத்து என்னாச்சு? எப்பயுமே தொண்டர்கள் கருத்து கேட்டுக்கிறதுக்கு மட்டும்தான், செயல்படுத்துறது எதுனா தலைமையுடைய முடிவு தான். ஓபிஎஸ் நான் கட்சியில் ஆரம்பிக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறதையும் சேர்த்து பதிவு பண்ணுறாரு. இன்னும் 30 நாள் இருக்குது அப்படிங்கிறார். அப்போது இந்த 23ஆம் தேதி அவர் வந்து ஸ்டேஜ் ஏற போகிறது இல்லை அப்படிங்கிறது நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஏறுனா எல்லாருக்கும் நல்லது, ஏறலைன்னா எல்லாருக்குமே ஓரளவு இழப்பு தான். அது வந்து பர்சன்டேஜ் மட்டும் வேரி ஆகலாம். அது பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸுக்கும் இழப்பு தான். எல்லாருமே ஒன்று பண்ணால் தான் லாபம் தானே. அதில் ஒன்று என்ன குழப்பம் உங்களுக்கு இருக்குது? நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லாட்டா தேனி மாவட்டத்தில் ஒரு 100 ஓட்டு மாறி விடாதா? அப்போ வந்து அது வேண்டாம் அப்படின்னு தேனி மாவட்டத்தில் ஒரு 6 சீட் 7 சீட் இருக்குது அப்படின்னா அந்த 7 சீட்டு எங்களுக்கு போனால் போதும்னு ஏடிஎம்கே விரும்ப போதா? திரு ஓ பன்னீர்செல்வத்துக்கு தொகுதிக்கு 100 ஓட்டு இல்லைன்னு சொல்லிட போறீங்களா? அது என்னங்க அவர் பெரிய ஒரு ஆளான்னு சொல்லி அப்படியே சொல்கிறாங்க. 100 ஓட்டு இல்லைன்னு சொல்லி போறீங்களா? அப்போ ஒரு 100 ஓட்டு நமக்கு எதிராக போனால் வந்து கணக்கு இல்லையா? அப்போ நம்ம வந்து எல்லாரையும் சேர்த்துக்கிற முயற்சி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அக்காமடேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன தப்பு? அதை அதான் ஏற்கனவே சொன்னல, எந்த வகையில் அக்காமடேட் பண்ணுவது அப்படிங்கிறலாம் திரு ஓபிஎஸ்க்கே குழப்பம் இருக்குது. திரு டிடிவியோட சேர்ந்துக்கிறது வந்து ஆல் மீன்ஸ் பெஸ்ட். அதில் வந்து ஏடிஎம்கேக்கு எதிராக இல்லை, ஏடிஎம்கேட ஐடியாலஜிக்கு எதிராக இல்லை, அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் தான் பேர் வச்சிருக்காரு. அதில் என்ன கௌரவ குறைச்சல் வந்துட போகுது? அண்டு டிடிவி என்னன்னு கௌரவமாக தான் நடத்துறாரு. அப்போ வந்து யாரோ ஒருத்தர் போய் நம்ம சேர்றதா அப்படிங்கிறதுல நீங்கள் விஜய் அவர்கள் கூட போய் நின்றுட்டு விஜயின் கரத்தை வலுப்படுத்துவோம் தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்படி சொல்லுவீங்க? எல்லாரும் தளபதி விஜய்னு சொல்லி சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி தம்பி விஜய்னு சொல்லுவீங்களா? ஒரு நாள் சொல்லலாம், 2 நாள் சொல்லலாம், 3ஆம் நாள் சொன்னால் தொண்டர்கள் கத்த ஆரம்பிச்சுடுவாங்க. அப்போ அங்கே போய் நிற்க முடியுமா? ஜெயலலிதா அவர்கள் உங்களை எப்படி நடத்துனாங்க? உங்களுக்கு வந்து பரதன் கூட வந்து ஒரு முறை தான் திருப்பி கொடுத்தான், ஆனால் வந்து தம்பி ஓ பன்னீர்செல்வம் 2 முறை திருப்பி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ கௌரவம் கொடுத்து வச்சிருந்தாங்க. அப்போ நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட தொடரில் என்ன சிக்கல் இருக்க முடியும்? அதில் என்ன சிக்கல் இருக்கும்? அண்ணன் டிடிவி வந்து கௌரவமாக நடத்த போகிறார். அப்போ நீங்கள் என்ன ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ண? நீங்கள் தேர்தல் முடியட்டும், எல்லாரும் ஜெயிச்சு எல்லாம் ஆட்சிக்கு வாங்க, அப்புறம் நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசிக்கிங்க, நிறைய விஷயங்கள் செஞ்சுக்க முடியும்ல. அப்போ ஆட்சியில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் சாத்தியம், அதை யோசிக்கணும்ல. அவங்க சரியாக அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, சரியாக முடிவெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ செங்கோட்டையன் எதிர்பார்த்தது என்னன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள்லாம் இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. செங்கோட்டையன் கதை வந்து ஒரு ட்ராஜடிங்க. நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய சேனலில் அட்ராசிட்டில் நாங்கள் போட்டோம். அண்ணனுடைய குரலுக்கு இங்கே மதிப்பு இல்லை, ரொம்ப கௌரவ குறைச்சலாக நடத்துகிறாங்க, அவங்க சரியில்லை அப்படின்னு. அண்ணன் வந்து மறுக்கிறார், இல்லை நான் ரொம்ப கௌரவமாக இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு, எல்லாம் கரெக்டாக இருக்குன்றாரு. ஆனால் அவரால் ஒரு ஆட்கள் கூட புல் பண்ண முடியலங்கிற நம்ம பார்க்குறோம். ஏதாவது ஒரு பெரிய கை நம்ம வந்து வெளியே போயிருக்கான்னு பார்க்குறோம் நம்ம. 2வது வந்து தினமலரில் ரொம்ப பெருசாக ஒரு அரப்பக்க ஆர்டிகல் நாங்கள் வந்து ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி போட்ட அதே சென்ஸோட வந்து அப்படியே முழுக்க ஒரு அரப்பக்க ஆரம்பிச்சு. அப்போ நான் வெளியில் எல்லாருமே சொல்கிறேன், அவரால் ஏன் கொண்டு வர முடியலன்னு சொல்லி சொன்னால் அவர் கொண்டு வரதுக்கு தயாராக இருக்கிறார். அதற்கான ப்ராமிஸும் அதற்கான அக்செப்டன்ஸும் இங்கேருந்து வர மாட்டேது. இங்கே நிறைய பேர் நந்திமார் இருந்து தடுக்கிறாங்க. அதை நான் வந்து ரொம்ப முன்னாடின்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ணன் அங்கே செயல்படுறதுல பெரிய சிக்கல் வரும், அவரால் அப்படி சுலபமாக செயல்பட முடியாது. அவர் எம்ஜிஆர்டியும் ஜெயலலிதாட்டையும் நம்பர் 1 டைரக்ட் ஆஃப் அக்சஸில் இருந்தார். இவர் ஃபோன் பண்ணால் பேசுவார், பேசினான்னு சொல்லுவார், ஜான்கிட்ட பேசுங்கம்பார். திரு விஜய்கிட்ட விஜயோடைய பர்சனல் ஃபோன் நம்பர் திரு செங்கோட்டையன்ட்ட இருக்கும். ஆனால் தம்பி இப்படி செய்யலாம் தம்பி, நல்லா இருக்கும் தம்பி அப்படின்னா அப்படியானே ஜான்கிட்ட பேசுங்க. உங்களுக்கு புரியுங்களா? அப்படியானே செஞ்சிடனே சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வேணும். ஜான் வந்து டே 1லேருந்து கூட இருக்கிறாரு. அப்போ ஜானோ ஆதவ அர்ஜுனாவோ ஆனந்தனோ ஆளுக்கு ஒரு கருத்தை மாதிரி சொல்லும்போது அப்படியே நின்றும். அப்போ திரு செங்கோட்டையன் அவர்கள் ஆள் பிடிக்க முடியாமல் இல்லை, அவர்கள்ட்ட வராமல் நிறைய முன்னாள் அமைச்சர்களோட அவர் பேசிகிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியும். அதிமுகவில் இன்னைக்கு இருக்கிற நிறைய முன்னாள் அமைச்சர்களோட பேசிகிட்டு இருக்கிறார். ஆனால் அதை உள்ளே கொண்டு வரதுக்கு அதற்கான விலை கொடுக்க வேண்டியிருக்கும்ல. விலைனா காசு இல்லை, அதற்கான ஒரு சீட்டு, அதற்கான ஒரு கௌரவம், அதற்கான ஒரு பொசிஷன், இந்த மாதிரி நிறைய கொடுக்கல. அது அப்படியே நிற்குது. அப்போ எப்படி நடக்க முடியும்? அப்போ அண்ணன் வந்து செயல்பட முடியாமல் நிற்கிறார். அது அவர் நிலைமை ரொம்ப மோசம். அப்போ அவர் நம்பி இன்னொருத்தர் அங்கே போவாங்கிற ஒரு பெரிய சிக்கல் தான். அவர் இவங்களால சரியாக செயல்பட முடியலன்னு நினச்சிட்டு அங்கே போனார். ஆனால் இப்போ டிடி வந்து உள்ளே வந்துட்டார், ரொம்ப கிளியராக வந்துருச்சு, அவர் வந்து செட் ஆகிட்டார், ஒன்றும் குழப்பமே இல்லை. அண்ணன் ஓபிஎஸ் வந்துட்டாருன்னா ஆல் த பெஸ்ட், அது வந்து பியூட்டிஃபுல்லாக போயிடும், அவங்களுக்கு எந்த குழப்பம் வர போகல. அப்போ அண்ணன் செங்கோட்டையன் தான் ட்ராப்பில் இருப்பார். பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை. இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். அவர் இங்கே இருந்தாலும் செங்கோட்டையன் அந்த நாளிதழில் வந்ததுக்கு ஒரு கடுமையான கண்டனத்தை வந்து சற்று நேரத்துக்கு முன்னாடி வந்து தெரிவிச்சிருந்தார். அதெல்லாம் வந்து எதுவுமே உண்மை கிடையாது, என்னுடைய சரியான தருணத்தில் எனக்கு வந்து இந்த தலைவர் வந்து எனக்கு கை கொடுத்துருக்காரு, அதனால வந்திருக்க செய்தி வந்து கண்டிக்கத்தக்கது, வன்மையாக அப்படி தான் சொல்லுவார். நான் சொன்னேன், நான் பேசின போது மறுக்கிறாருன்னு தான் சொன்னேன். யார் பேசினாலும் மறுக்கிறாரு, அவர் உண்மை இல்லைன்னு தான் சொல்கிறாரு, நல்லா இருக்கேன் தம்பி அப்படின்னு தான் சொல்கிறார். அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை, அவர் அதை தான் சொல்கிறார். ஆனால் அவர் வந்து என்ன இப்போ என்னெல்லாம் வரப்போகுது பாருங்கன்னு சொன்னார். பொங்கலுக்கு முன்னாடி என்ன நடக்க போகுது பாருங்கன்னார், பொங்கலுக்கு பின்னாடி நடக்க
போவார். இப்போ என்ன சொல்லிட்டார், ஒரு தேதி சொல்லியிருக்காரு, 23ஆம் தேதி சொன்னார். நான் சொன்னேன் 23ஆம் தேதி ஏன் சொன்னீங்க? 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? மோடியினுடைய அந்த அப்போ யார் பிஜேபிக்கு போக மாட்டாங்களோ அவங்க கூட எங்க கூட வருவாங்க நான் நினைச்சிட்டு இருக்கிறோன்னு என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுங்களா? அப்போ ஒருவேளை நீங்க ஆசைப்படுற மாதிரி ஓபிஎஸ் அண்ணே உள்ள ஏற நம்ம கூட வருவான்னு நினைச்சிட்டு இருப்பாங்களா இருக்கும் உங்களுக்கு புரியுங்களா? அப்போ முதல் ப்ரிஃபரன்ஸாக நீங்க இல்லையே, அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ரெண்டாவது, கூட்டணிகளை விட்டுருங்க, கட்சியிலேருந்து நீங்கள் நிறைய ஆள் கொடுக்க முடியலையே. நீங்கள் வந்து நாளைக்கு ஏடிஎம்கேல தேர்தல் அறிவித்த பிறகு, சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பிறகு, கேண்டிடேட் அறிவிக்கும் போது பேர் வராத 4 பேர் அதிருப்தியில் உங்கள்கிட்ட வரலாம். உங்களுக்கு அது எல்லா கட்சியிலையும் வருவாங்க. உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட பிறகு நமக்கு சீட் இல்லைங்கிற கன்ஃபார்ம் ஆன பிறகு, அப்பா நம்ம இனிமேல் இங்கே இருக்க முடியாதுப்பா, நமக்கு அவமானம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே போய் சீட் வாங்கிக்கலாம் ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி 4 பேர் வந்து வேறு வழி இல்லைன்னு வரவங்களை வச்சு நீங்கள் என்ன செய்வீங்க? இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு 4 பெரிய திமிங்கலங்களை தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே செய்ய இருக்குன்னு தெரியும். எனக்கு தெரியும், அவர் முன்னாள் அமைச்சரோட நிறைய பேரோட பேசிகிட்டு இருக்காருன்னு தெரியும். ஏன் வரலை? ஒன்று, ஏடிஎம்கே கான்கிரீட்டாக இருக்குது, கான்ஃபிடண்ட்டாக இருக்குது, கிளியராக இருக்குது. 2, இவர்கள் கொடுக்கக்கூடிய பேரை அங்கே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நான் கேள்விப்பட்டது பல பேரை வந்து இல்லை அவர் எடப்பாடி பழனிசாமி ஆளு, அவர் எடப்பாடி பழனிசாமி ஆளுன்னு தாவேக்கால வந்து தடுக்கிறாங்க. அவர் இங்கே வந்தால் இங்கேருந்து தகவல் பூரா அங்கே சொல்லுவார், அதனால் அவர் வேண்டாம். இவர் நான் கூட்டு வரேன் தம்பி, நம்ம ஆளு நான் கூட்டு வரேன்றார். அவங்க வந்து இல்லை அவர் வந்து எடப்பாடி ஆளு, அவர் வந்து இங்கே வந்துட்டு நமக்கு உழவு பார்த்துருவார், நம்மள விஷயங்கள் அங்கே போயிடும் அப்படின்றார். அப்போ திரு செங்கோட்டையன் நம்மளேங்கிற கேள்வி வருதுல்ல. இல்லை திரு செங்கோட்டையனால் ஆள் பிடிக்க முடியல, நான் சொல்கிறேன் நிறைய பேர்ட்ட பேசிகிட்டு இருக்கிறாருன்னு. சரிங்களா? அப்போ அண்ணன் செங்கோட்டையன் சொல்லிட்டோம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் என்ன சார் ஒரு ஆள் ஒரு கை கூட ஒரு பெரிய கை வரவே இல்லையே, ஒரு பேர் சொல்ல முடியாது, ஓஹோ அவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி வர முடியும், என்ன சார் ஆச்சு, ஏன் வர முடியல? அப்போ அண்ணன் செங்கோட்டையன் வந்து அவ்வளோ செல்வாக்கு இல்லாதவரை நினைக்கிறீங்களா? நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், தமிழ்நாடு முழுக்க எல்லா அதிமுக எல்லா பிரமுகருடைய பேரை சொல்லி கூப்பிடக்கூடிய தகுதி படைத்தவர் அவர் ஆள் தெரியும், ஏன் வரல? அப்போ ஏடிஎம்கே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, நீங்கள் பலவீனமாக இருக்குது, உடைய போது சின்னவனமாக வச்சு 6 பேர் போனோம், எடப்பாடி நகரில் பேசணும், நடக்கலை. அந்த 5 பேரும் ஒற்றுமையாக அங்கே உட்காந்துருக்காங்க, மிச்சம் 5 பேரும். சரி, நீங்கள் வேறு அதிருப்தியில் இருக்க 4 பேரை பிடிச்சி வருவீங்க, அதுவும் நடக்கலை. அப்போ என்ன இருக்க முடியும்? அப்போ ஒரு பக்கம் செய்தியில் வந்து இந்த மாதிரி வருது, அதை வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்றாரு. விஜய் இதை உணரவே இல்லையா? காங்கிரஸ் டிஎம்கேவும் அலையன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு 2 பேரும் சொல்லுவாங்க. ஆனா உண்மையான யோசிங்க, கேசி வேணுகோபால் டெல்லியில் பிரஸ் மீட் கொடுக்குறாரு, ஒரு வார்த்தை டிஎம்கேன்னு சொன்னாரா? ஒரு வார்த்தை எக்ஸிஸ்டிங் அலையன்ஸ் சொன்னாரா? ஒரு வார்த்தை ஆன் கண்டினியூஷன் ஆஃப் திஸ் அலையன்ஸ் சொன்னாரா? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்கணுங்கிற பற்றி நாங்கள் பேசிட்டு இருக்கோம். என்ன முடிவு எடுக்க வேண்டியிருக்கு? நீங்கள் கூட்டணி பேசுறதுக்கு திமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்றதுக்கு குழு வச்சிங்க 5 பேர். எத்தனை பேர் சந்திச்சிருக்காங்க? ஒரே ஒரு தடவை போய் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் மீட்டிங் நடந்துச்சா? இல்லவே இல்லை. ஏன் இல்லை? ஆட்சியில் பங்கு கூடுதலான சீட்டு 40 சீட்டு வேணும்னு சொல்லி கேட்டாங்க, 30 நாள் டைம் கேட்டாங்க, 45 நாள் முடிஞ்சிருச்சு, பதில் வந்துச்சா? அப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணியில் கேட்டான்னு சொல்லுவாங்க, நாங்கள் ஒற்றுமையாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. எங்கே பேச்சு நடந்திருக்கு? இன்னைக்கு 3 நாளாக வந்து கிரீஷ் உடங்க இருக்கிறாரு, மூத்த எந்த ஒரு தலைவராக திமுக கூட்டணி தொடரை பற்றி சொல்லியிருக்காங்களா? நல்லபடியாக போயிட்டு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்றாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதுன்னு சொன்னார் அண்ணன் சிதம்பரம். முற்றுப்புள்ளி வச்சிருச்சு ஒத்துக்கிடுவாரா? கூட்டணி எங்கே இருக்குது? அப்போ திமுக வந்து காங்கிரஸுக்கு பியூட்டிஃபுல்லாக ஒரு ட்ராப் போடுது. பிப்ரவரி 7ஆம் தேதி 8ஆம் தேதியோ அவங்க இளைஞரணி மாநாடு வச்சுருக்காங்க, உதயநிதி அவர்கள் தலைமையில் வைக்கிறாங்க. அந்த மாநாடு வரைக்கும் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. முடிவு எடுக்க விடாமல் தாவேக்கா பக்கம் போக விடாமல் திமுக பக்கம் தொடராமல் காங்கிரஸுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும். காங்கிரஸ் வேற வழி இல்லாமல் இருக்கிற வாங்கிட்டு பேசாம உட்காந்துருக்கும். அப்போ திமுக நெருக்கடி கொடுக்குதா காங்கிரஸுக்கு? இந்த மாதிரி திமுக நெருக்கடி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, திமுக முடிவு பண்ணிருச்சான்னு கேட்குறேன். நீங்க எல்லா ஊடகங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அதிமுக கூட்டணி உடஞ்சிருச்சு, டிடி சண்டை போட்டாரு, ஓபிஎஸ் முறைச்சிக்கிட்டாரு, இபிஎஸ் பிடிவாதம் பிடிக்கிறாரு, அங்க யாருமே வரல, கச்சக்கா பிச்சக்கான்னு சொன்னீங்கல்ல. இப்போ வந்து அது வந்து கூடிக்கிட்டே போகுது டே பை டே. அங்க என்னன்னு சொல்லுங்க, எதிர்பக்கம் சொல்லுங்க. நீங்க எங்க இருக்கீங்க? நீங்கள் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு 2017 19, 21, 22 எல்லாம் திமுக அலைன்ஸ் தான் முந்திக்கிட்டே இருந்துச்சு. எல்லா விஷயங்களையும் முதல்ல முடிவு பண்ணி டக்கு டக்குன்னு பண்ணாங்களே. 26 முந்திராறுல திரு எடப்பாடி என்ன கணக்கு? ஏன் முடிவு எடுக்கல? காங்கிரஸ் கூட்டணிக்கு இவ்வளோ சீட்டுன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆட்சியில் பங்கு இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க பார்ப்போம். கடந்த முறை போட்டியிட திமுக குறைய போட்டியிட போதா இல்லையான்னு சொல்லுங்க பார்ப்போம். கடந்த வாரம் RS பாரதியை நான் பேட்டி எடுக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இதை பற்றி திமுக என்னைக்குமே யோசிச்சது கிடையாது, அதை வந்து நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படிங்கிறாரு. பிப்ரவரி மாதம் தான் நாங்கள் குழுவே போட போகிறோம். 2011 திமுக எவ்வளோ சீட்டுங்க போட்டிட்டுச்சு? 120 சீட்டு போட்டிட்டுச்சுங்க. 120 சீட்டு போட்டிட்டா எப்படிங்க தனிச்சு ஆட்சி அமைப்பாங்க? அப்போ கூட்டணி அமைச்சருக்கு ரெடியாக தான் நாங்கள் ஆட்சி அமையல முடிஞ்சு வச்சுங்க. 2010 120 சீட்டு போட்டிட்டு நீங்கள் எப்படி 120 சீட்டு ஜெயிச்சிருப்பீங்களாங்க? யாராவது இந்தியாவில் ஜெயிக்க முடியுமாங்க? அப்போ 120 சீட்டு போட்டிட்டீங்களே, கூட்டணி அமைச்சருக்கு தயாராக இல்லாமலா? திரு வீரப்ப மொயிலிட்ட கேட்டு பாருங்க, கூட்டணி அமைச்சருக்கு தயாராக இருந்தால் கலைஞர் வந்து 2 சீட்டு கொடுக்க தயாராக இருந்தா இல்லையான்னு கேட்டு பாருங்க.
அவங்களாம் ரெடியாக இருந்தாங்க. அது சந்தர்ப்பங்களுக்கு சூடி அமையில காங்கிரஸ் கட்சியிலே பல பேர் வேண்டாம் வேண்டாம்னு அவன் அமைச்சர் ஆயிடுவான் இவன் அமைச்சர் ஆயிடுவான்னு சொல்லிட்டு பல பேர் வேண்டாம் வேண்டாம். காங்கிரஸ் கட்சியில் உங்களுக்கு தெரியுமில்ல, கட்சி வளர்றதை விட நம்ம வளரணும்னு நினைக்கிறவங்க அதிகம் அங்கே. அதனால் வந்து அவனுக்கு அவன் அமைச்சராக இருக்கு நான் உட்காந்துருக்கிறதா அப்படின்னு நான் எம்எல்ஏ இல்லை, நான் பெரிய தலைவர், அவன் எம்எல்ஏ ஆகிட்டா அவன் மந்திரி ஆயிடுவான், அப்போ கூடாது, அப்போ என் அமைச்சர் பங்கே வேண்டாம் அப்படின்னு கலைஞரை உசு பேத்துட்டு பேசாம விட்டாங்க. கலைஞர் ரெடியாக தான் இருந்தார். 50-50 சீட்டில் போட்டிட்டு இருக்குங்க திமுக காங்கிரஸும். 50-50 சீட்டில் உங்களுக்கு புரியுங்களா? 2063 சீட் எப்படி கொடுத்தீங்க? அது எல்லாமே திமுக தயார். திமுக இந்த முறை ஏற்கனவே போட்டியிட குறைவான சீட்டு தான் போட்டியிட போகுது. அரௌண்ட் 150-160 சீட்டுக்குள்ள தான் போட்டியிட போகிறாங்க. அப்போ இறங்கி வராமலா? அது நீங்கள் கூட்டணி அமைச்சரவையில் உண்டா இல்லையாங்கிறத தேர்தலுக்கு பிறகு சொல்லுவாங்க. அதுதான் நியாயம். அதிமுகலாம் அதான் செய்யணும். திமுக இன்னைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தலில் தனிப்பெரும்பான்மை ஆட்சி வந்துருச்சுன்னா அவங்க ஏடிஎம்கே அமைச்சரவை டிஎம்கே அமைச்சரவை, தனிப்பெரும்பான்மை அமைச்சர் அமையலன்னா கூட்டணி அமைச்சரவை, விச் இஸ் பெர்ஃபெக்ட்லி ரைட். சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. காங்கிரஸினுடைய இந்த ஒரு நிலைப்பாடை வைத்துக்கொண்டு ஆர்எஸ் பாரதியோ அங்க இருக்கக்கூடிய சில தலைவர்கள் பேசுவது என்னன்னா, காங்கிரஸ் வந்து விஜயோட போறதுன்னா போட்டோம், எங்களுக்கு வந்து என்னோட பேட்டியில ஆர்எஸ் பாரதி சொன்னார், அவங்க போறதா போட்டோம், அவங்களுக்கு அங்க விருப்பமா இருந்துச்சுன்னா போறதா இருந்தா போட்டோம், நாங்க வந்து அவங்களை கம்பல் பண்ணி திமுகவுடைய அதிகாரப்பூர்வ நிலைப்பாடான்னு எனக்கு தெரியல. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இது வரைக்கும் வெளியே எங்கேயுமே பேசப்படலை. அது வந்து தாவேக்காவோட காங்கிரஸ் சேரணும் சேரட்டும், எங்க கூட்டிலிருந்து வெளியேறணும் அப்படின்னு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க நாளைக்கு கேட்டு பாருங்க. அதை நான் அந்த அர்த்தத்தை சொல்ல தம்பி திருச்சி போட்டாருன்னு சொல்லி முடிவு வந்து தலைவர் தான் எடுப்பாரு. அது வந்து இட் இஸ் நாட் அஃபிஷியல் ஸ்டாண்ட் ஆஃப் டிஎம்கே. அப்படி சொன்னாங்கன்னு அவங்களுடைய லாஸ் தான். அது வந்து டிஎம்கே என்டார்ஸ் பண்ணாது. திமுக இப்போ காங்கிரஸ் கூட்டணி இப்போ என்னதான் நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது வந்து அப்படியே கண்டினியூ ஆகுமா? திமுக இறங்கி வரணும், இல்லைன்னா காங்கிரஸ் வெளியே போகும். இறங்கி வரணும் அப்படின்னா போகுது ஆட்சி அதிகாரத்தில் பங்கோ அல்லது கூடுதல் சீட்டோ. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதை 40 சீட்டு அதிகாரத்தில் பங்கு 2 கேட்குறாங்க. 2ல் ஏதாவது ஒன்றுக்காக சம்மதிக்க வேண்டியிருக்கும். நம்ம வந்து 25 சீட் வச்சுக்கிடுவோம், அதிகாரத்தில் பங்கு வந்து நம்ம அலையன்ஸ்க்கு அப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்க்கலாம் சொல்லலாம். இல்லைன்னா 40 சீட்டு தந்துடுறேன், நம்ம வந்து அதிகாரத்தில் பங்கு பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிடலாம். இல்லை 25 வச்சுக்கோங்க, 25 வச்சுக்கோங்க, அதிகாரத்தில் பங்கு பேசுகிறோம்னு சொல்லி சொல்லலாம். ஸோ வந்து ஏதோ ஒரு வகையில் இறங்கி வரணும். 2 ஏற்கிறாங்களா, 1 ஏற்கிறாங்களா, 1 பிறகு பார்ப்போன்னு சொல்கிறாங்களா பார்க்கணும். கட்டாயம் இறங்கி வந்தே ஆகணும். பிரவீன் சக்கரவர்த்தியோ அல்லது மாணிக்கம் தாகூரோ தொடர்ந்து சோசியல் மீடியாவில் பல்வேறு கருத்துக்கள் வந்து வச்சுட்டே இருந்தாங்க. அதெல்லாம் வந்து தடுத்து நிப்பாட்டும் விதமாக வந்து தலைமை சொல்லும் வரை யாரும் எதுவும் நீங்கள் சோசியல் மீடியாலாம் பதிவிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூட அண்மையில் அந்த நிகழ்வு அதுக்கப்புறமும் தொடர்ந்து பதிவிடுறாங்களா பதிவிடலையா? ஆனால் ரொம்ப டீப்பாக போகிறதில்ல, மறைமுகமாக ஒரு சில எந்த கட்சிக்கும் அடிபணியாமல் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த கட்சிக்கும் அடிபணியாமல் நாங்கள் ஆள் போட்டிருக்கோம், மாவட்டத்தில் போட்டிருக்கோம். அடிபணிகிறது யார்? நீங்கள் யார் அடிமைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க? ஏடிஎம்கேவை பிஜேபி அடிமைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ காங்கிரஸ் என்ன சொல்லுது? யாருக்கும் அடிபணிய மாட்டோம்னு சொல்லி. யாருக்கு சொல்லுது? விடுதலை சிறுத்தைகள் சொல்லுதா? மதிமுகவுக்கு சொல்லுதா? யாருக்கு சொல்லுது? அப்போ திமுக வந்து காங்கிரஸ் அடிமைப்படுத்திக்கிட்டு இருந்திருக்குங்கிறத காங்கிரஸ் ஒத்துக்கிடுது. யாருக்கும் அடிபணிய மாட்டோம்னு சொல்லுது. இன்னும் புதிய மாவட்ட தலைவர் நியமிச்சிருக்கோம், நாங்கள் யாருக்கு அடிபணியாமல் இந்த மாவட்ட தலைவர் செயல்படாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் அதுக்கு? மாணிக்கம் தாகூரும் தொடர்ந்து சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி செல்வப்பந்துகள்கிட்ட கேட்டால் நாங்கள் என்னங்க செய்ய முடியும், அகில இந்திய தலைமை பார்த்துட்டு இருக்குன்னு சொல்கிறார். நான் உங்களுக்கு ஏற்கனவே கேட்டேன், இந்த பக்கம் வந்து பொது வழியில் பேசாதீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அதை வந்து கேசி வேணுகோபால் படித்தார். அவர் திமுக பற்றி சொன்னாரான்னு கேட்குறேன், அது சொல்ல மாட்டேன்றீங்களே. திமுக கூட்டணி பற்றி சொன்னாரா? எக்ஸிஸ்டிங் கூட்டணின்னு சொன்னாரா? ஏதாவது ஒரு வார்த்தை திமுக கூட்டணி பற்றி குழு அமைச்சிட்டீங்களே சார். குழு அமைச்ச பிறகு சார் நீங்கள் பேசிங்க. 5 பேர் கொண்ட குழு திமுக கூட்டணியோடு தொகுதி பங்கீடுக்காக பேசுறதுக்கு அமைச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அத்தனை பேர் கூட்டு பேசுனீங்க. இதைத்தான் நான் 100 நாளாக சொல்லிட்டு இருக்கிறேன். அங்கே புகையுதுங்கன்னு சொன்னபோது பாண்டே சங்கி பாண்டே மங்கின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அங்கே புகையுது நான் சொன்னேன், உண்மையாச்சுல 5 பேர் கொண்ட குழு நியமித்த பிறகு மேலே கூட்டு பேச வேண்டிய அவசியம் என்ன? அப்போ நிர்வாகிகளுடைய கருத்து வேறையா இருக்குது, மாநில தலைவருடைய கருத்து வேறையா இருக்குது. அவன் கூட்டு பேசுகிறாங்க. அண்ணன் சிதம்பரம் வேறு கருத்து சொல்லியிருக்கிறாரு, அண்ணன் கார்த்தி சிதம்பரம் வேறு கருத்து சொல்லியிருக்காரு. எல்லாம் ரிட்டர்னில் எழுதி டைப் பண்ணியிருக்காங்க அத்தனையும். அண்ணன் சிதம்பரம் கருத்து இருக்கிற கூட்டணி ஆகச்சிறந்த கூட்டணி, அற்புதமான கூட்டணி, தொடர் வெற்றி கூட்டணி சொல்லியிருக்காரு. இல்லைங்க சீட்டும் ஆட்சியும் கேட்டு வரணும், இப்போ இல்லாட்டி எப்பயும் கிடையாதுங்கன்னு கார்த்தி சிதம்பரம் சொல்லியிருக்காரு. என்ன செய்ய சொல்கிறீங்க? எல்லாரும் அங்கே பதிவு பண்ணிட்டாங்க. எல்லாருமே வந்து கூடுதலான சீட்டையும் ஆட்சியில் அதிகாரத்தையும் வாங்கிடணும். இதுதான் பெரும்பான்மையான கருத்து. அதற்கு இல்லைன்னா அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி திமுக கூட்டணி ரொம்ப இன்டாக்டா இருக்கு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். இன்றைய சூழலுக்கும் அப்படிதான் இருக்கா? இல்லைன்னு சொன்னேன் உங்களுக்கு. அதான் நான் புகையுது நான் சொன்னேன் உங்களுக்கு. என்னைக்கு இன்டாக்டா இருந்துச்சோ அன்னைக்கு இன்டாக்டா இருக்குன்னு சொன்னேன். எப்போ வந்து புகைய ஆரம்பிச்சோ அதை நான் முன்கூட்டியே சொன்னேன். அன்னைக்கு நான் சொன்ன போது புகையிற மாதிரி தெரியல, இன்னைக்கு எல்லாருக்குமே கண் கூட தெரியுது. இன்னைக்கு யாருமே மறுக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஊடகங்கள் அமைதியாக இருப்பாங்க, கண்ண மூடிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் திரும்பிட்டு இருப்பாங்களே தவிர அதில் வந்து 23ஆம் தேதி கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் ஏறவில்லை, டாக்டர் கிருஷ்ணசாமி ஏறவில்லைன்னு ஒரு தலைப்பு செய்திக்கு தேடிட்டு இருப்பாங்களே தவிர திமுக கூட்டணியில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிற குழு அமைச்ச பிறகு
எது கருத்து கேட்டாங்கன்னு யாரும் டிஸ்கஸ் பண்ணவே மாட்டாங்க. அது அவர்களை கண்ணை மூடி கொண்டால் உலகம் இரண்டனா ஆயிராது. அதனால் புகஞ்சிட்டு இருக்கிற உண்மைதான், இன்டாக்டா இல்லை. திமுக இறங்கி வரக்கான வாய்ப்புகள் அதிகம். இறங்கி வந்தாங்கன்னு அவங்க செய்வாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அவங்க வந்து திமுகவுடைய கூட்டணியிலிருந்து தாவேகா கூட்டணிக்கு காங்கிரஸ் தாவும்னு நான் சொல்ல. திமுக இறங்கி வந்தால் காங்கிரஸ் கூட்டணி தொடரும். திமுக இறங்கி வராமல் அது நடக்காது. அங்கே ஒரு டக் ஆஃப் ஆர் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை வந்து அவங்க இறங்கி வந்தாங்கன்னா சமைச்சிடுறாங்க. நான் எப்படி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய முதல் விருப்பம் என்டிஏன்னு சொன்னேனோ, அதே மாதிரி காங்கிரஸுடைய முதல் விருப்பமும் டிஎம்கே தான். அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் டிஎம்கே நம்மளை ஏறி மேய்க்குதுங்கிற ஒரு எண்ணம் காங்கிரஸில் இளம் தலைவர்களுக்கு வந்திருக்கு. அப்போ அவங்க வந்து அவங்களுடைய அதிகாரத்தையும் அவங்க பங்கீடு கொண்டோம். அவங்க காசை வச்சோ மற்ற வச்சோ நம்ம வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 15 கோடி கொடுக்குறேன், உங்களுக்கு 25 கோடி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வச்சு சமாளிச்சிட முடியாது. அப்போ அவங்களுக்கு கூடுதலான சீட்டும் அதிகாரத்தில் பங்கும் கொடுத்தா நாங்கள் அமைதியாகவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்தா தான் அவங்க சரியாவாங்க. இப்போ தேமுதிக, ஜான் பாண்டியன் இவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? 23ஆம் தேதி எல்லாரும் மேடையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். தேமுதிகவும் எல்லாருமே மேடையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் கிருஷ்ணசாமி உட்பட எல்லாருமே மேடை ஏறுவாங்க நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, தனியரசு வந்து 4.5 வருஷமாக திமுக ஆர்வா பேசிக்கிட்டு இருந்தார் எல்லா பக்கமும். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திச்சிருக்காரு. எதுக்கு சந்திச்சார்? அது நான் இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு மறுப்பு செய்தி வேற கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு. இல்லைன்னா சந்தோஷம் தான். திமுகவில் வந்து எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகட்டும். திமுக கூட்டில் இந்த மாதிரி புகைச்சல் நடக்குது. விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 1 மாசமா மௌனத்திலே இருக்காரு. என்ன நடக்குது? இனிமேல் பேச ஆரம்பிப்பார். இனிமேல் அவர்கள் காங்கிரஸ் என்ன முடிவு பண்ணுன்னு பார்க்கணும். சென்சார் போர்டு வந்து அவங்க ஒரு கிளாரிட்டி வந்துடும். சிபிஐ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து அவருக்கு ஒவ்வொரு தடங்களாக பின்னாடி இருந்துச்சு. அவர் வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணலான்னு பார்த்தாரு. அது முடிஞ்சிருச்சு. இப்போ காங்கிரஸ் கட்சி என்ன செய்கிறாங்கன்னு பொறுத்து அவருடைய ஃபியூச்சர் முடிவு பண்ணுவார். விஜய்க்கு இருக்கக்கூடியது ஒருவேளை காங்கிரஸ் வராட்டி அப்போ தனிச்சு நிற்கிறது தான் அவருடைய. தனித்து விடப்படுவார். தனிச்சு நிற்கிறது இல்லை. காங்கிரஸ் நிற்கலன்னா அது கூட்டணியே கிடையாது. தனிச்சு இன்னும் என்ன சாதிச்சிட முடியும்? நீங்கள் இன்னைக்கு வந்து அவருக்கு ஒரு மொமெண்டம் இருக்குது, மறுக்கிறதுக்கே இல்லை. அவருக்கு வந்து ஒரு நல்ல மொமெண்டம் இருக்குது. ஆமாம். ஆனால் அது வந்து மெட்டீரியலைஸ் எப்போ ஆகும் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி மாதிரியான பெரிய கட்சிகள் உள்ளே வரும்போது தான். அட்லீஸ்ட் 5% வச்சிருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ். அவங்களுக்கு நல்லா கூட்டணி அலையன்ஸும் பொருந்தும். சிறுபான்மை மக்கள் நல்லா பிளத்து வருவாங்க. டிஎம்கேட்டேருந்து ஒரு பெரிய மேஜர் சங்க் ஆஃப் ஓட்டு வந்து வெளியே போகும். அப்போ வந்து ஹீ கேன் கிரியேட் அ பெஞ்ச் மார்க், ஒரு மார்க் ஒன்று கிரியேட் பண்ண முடியும். அது இல்லாமல் தனியே தன்னந்தனி என்ன பண்ண நினைக்கிறீங்க? எதுவும் பண்ண முடியும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.